சென்னை மற்றும் பஞ்சாப் இடையிலான போட்டியில் சென்னை அணி 28 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. குறிப்பாக தீபக் சகர் மற்றும் பத்திரானா முஸ்தபிர் போன்ற வீரர்கள் இல்லாத நிலையில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றுள்ளது. டாஸ் வெற்றி பெற்று பந்துவீச்சை தேர்வு செய்த பஞ்சாப் அணி சென்னை அணியின் பேட்டிங்கில் கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் மற்றும் டேனியல் மிச்சல் நல்ல தொடக்கம் கொடுத்தனர். பின்னர் ரவீந்திர ஜடேஜா 26 பந்துகளில் 43 ரன்கள் சேர்த்தார். 20 ஓவர் முடிவில் 167 ரன்கள் 9 விக்கெட் இழப்பிற்கு எடுத்திருந்தார்கள் சென்னை அணி. பந்து வீச்சில் ராகுல் சகல், ஹர்ஷல் பட்டேல் 3 விக்கெட், ஹர்ஷ்தீப் சிங் 2 விக்கெட், சாம் கரன் 1 விக்கெட் என எடுத்திருந்தார்கள். அடுத்து பந்து வீச்சில் களமிறங்கிய சென்னை அணி சிறப்பாக பந்து வீசி 139 ரன்களுக்கு பஞ்சாபை சுருட்டியது. ஜடேஜா 3 விக்கெட், சமர்ஜித் சிங், தேஷ்பாண்டே 2 விக்கெட், சாண்ட்னர், ஷர்துல் தாக்கூர் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தார்கள். இதன் மூலம் 28 ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியல் 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் மூலம் ரவீந்திர ஜடேஜா சாதனை ஒன்றை படைத்துள்ளார். அதாவது சிஎஸ்கேவுக்காக அதிக முறை ஆட்ட நாயகன் விருது வென்றவர்களின் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். 16 முறை பெற்று ஜடேஜா முதலிடத்திலும், 15 முறை பெற்று தோனி 2வது இடத்திலும், 3வது இடத்தில் சுரேஷ் ரெய்னாவும், 4வது இடத்தில் ருத்ராஜ் கெக்வாட்டும் உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த சீசனில் ஏறத்தாழ 10 முறை டாஸை தோற்றுள்ளார் ருத்ராஜ் கெக்வாட். இந்த வெற்றி குறித்து பேசுகையில், எங்கள் அணியில் ஒரு பிரச்சனை உள்ளது. அதாவது பல வீரர்களுக்கு காய்ச்சல் உள்ளது. போட்டி தொடங்குவதற்கு முன்னர் தான் யார் யார் விளையாடப் போகிறார்கள் என்பதை குறித்து தேர்வு செய்தோம். இப்போட்டியில் 150 முதல் 200 ரன்கள் எடுப்போம் என்று நினைத்தோம். ஆனால் முடியவில்லை. ஆனால் 160 முதல் 170 ரன்கள் எடுத்தால் நல்ல ஸ்கோர் தான் என்று நினைத்தோம். அது மட்டுமல்லாமல் சமர்ஜித் சிங் 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசக்கூடியவர். அவருக்கு வாய்ப்பு வழங்க முடியாமல் போனது. ஆனால் அவர் இப்பொழுது சரியான நேரத்தில் தான் வந்திருக்கிறார். இம்பாக்டாக பேட்ஸ்மேனை களமிறக்கினால் 10 முதல் 15 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிகிறது. ஆகையால் கூடுதல் பந்துவீச்சாளரை நாங்கள் இப்போட்டியில் சேர்த்தோம் என்று ருத்ராஜ் கெக்வாட் பேசியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தசைப்பிடிப்பு காரணமாக மீண்டும் பத்திரானா இலங்கைக்கு திரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது.